நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நேயர்களே, தற்போது நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோம்னா, நம்முடைய 2026ஆம் ஆண்டு தமிழ் மாதத்தின் வைகாசி மாதம் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்த போகிறது. இந்த வைகாசி மாதம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளுடைய ஆங்கில மாத தேதி அடிப்படையில் 15/5/2026 வெள்ளிக்கிழமையில் வைகாசி மாதம் 1ஆம் தேதி ஆரம்பம். வெள்ளிக்கிழமையில் ஆரம்பம். எப்பவுமே ஒரு விஷயம் வெள்ளிக்கிழமையில் தொடக்கம் ஏற்பட்டால் ஆட்டோமேட்டிக்காக அந்த மாதம் சுக்கிரனின் ஆதிக்கம் அதிகமாக இருக்குங்கிறது கணக்கு. புரியுதா? அப்படி நினைக்கும் பொழுது இந்த மாதம் வைகாசி மாதம் பொதுவாகவே பார்த்திங்கன்னா சுப நிகழ்ச்சிக்கு மிகப்பெரிய உகந்த மாதம். ஒரு திருமணம் நடக்கணும்னா பெஸ்ட் அண்ட் பெஸ்ட்டாக வைகாசி மாதத்தை எடுத்துக்கணும். மாசி மாதம் தான் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது. வைகாசியில் கெட்டிமலம் கொட்டாத ஊர் கிடையவே கிடையாது. எல்லா ஊர்களிலும் வைகாசி மாதத்தில் திருமணங்கள் அதிகமாக நடக்கும். அப்போ ஏற்கனவே வைகாசி மாதம் மிக சிறப்பு. இங்கே வெள்ளிக்கிழமை வைகாசி மாதம் தொடங்குறது மிக மிக சிறப்பு. அப்படிப்பட்ட தமிழ் மாதத்தில் அற்புதமான சுப நிகழ்ச்சிகளை நடத்தி கொடுக்கக்கூடிய இந்த வைகாசி மாதத்தில் கோச்சார கிரகங்கள், அதாவது சூரியனை மையமாக வச்சு தான் நம்ம எப்போயுமே சொல்லுவோம். ஸோ அப்படி பார்க்கும்போது சூரிய பகவான் பார்த்திங்கன்னா நம்முடைய வைகாசி மாதம் தொடக்கத்தில் எந்த ராசிக்குள்ளே இருப்பார் அப்படின்னா கரெக்டாக அவர் ரிஷப ராசிக்குள்ளே என்ட்ரி ஆகிறது தான் வைகாசி மாதம். ஓகேவா? ஸோ இப்படிப்பட்ட இந்த சுக்கிரனுடைய வீட்டுக்குள்ளே சூரியன் வரக்கூடிய இந்த அற்புதமான காலத்தில் நம்மளுடைய ராசிக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு எதிர்பார்ப்போடு காத்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் இந்த வைகாசி மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற நன்மைகள் என்னென்னங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மீன ராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த வைகாசி மாதம் ஒரு அற்புதமான மகிழ்ச்சி, ஒரு பொருளாதார விஷயத்தில் பெரிய ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக இருக்க போகுது என்பது உண்மை. உங்களுடைய தேவையான அளவுக்கு, அதாவது எனக்கு மீனராசிக்காரனுக்கு அது வேணும் இது வேணும் ஆசைப்பட மாட்டீங்க. ஏன்னா இருக்கிறத கொடுக்குறது தான் உங்களுடைய இயல்பான குணம். ஸோ இப்படிப்பட்ட உங்களுடைய செயல்பாடில் இப்போ கொஞ்சம் ஒரு 3 வருட காலமாகவே இருப்பு ரொம்ப கரைஞ்சி போச்சுங்கிற மாதிரி ஒரு பொருளாதாரத்தில் ஒரு தடுமாற்றம் வந்திருக்கு. ஸோ இப்போ இந்த வைகாசி மாதத்தில் உங்களுடைய தேவையான அளவுக்கு பொருளாதாரத்தில் ஒரு பூர்த்தி கிடைக்கும் என்பது உண்மை. அதே போல் பார்த்திங்கன்னா ஏற்கனவே தொழில் செய்து கொண்டிருக்கின்ற நம்முடைய மீனராசி என்பவர்களுக்கு தொழிலில் ஒரு வெற்றி, ஒரு மகிழ்ச்சி என்பது உண்மை. ஆனால் புதுசாக ஒரு தொழில் ஆரம்பிக்கலாமா, புதுசாக ஒரு தொழில் செய்ய முயற்சி பண்ணலாமான்னா சற்று நிதானம், அவசரப்படக்கூடாது. அவசரப்பட்டு யார் சொன்னால் கேட்டு செஞ்சிங்கன்னா மாட்டிக்கிடுவீங்க அப்படிங்கிறது கிரகத்துடைய தன்மை. வெளிநாடு போவதற்கான முயற்சிகள் எடுக்கலாமா, இருக்கிற இடத்த விட்டு இன்னொரு இடம் மாறலாமா அப்படின்னா உறுதியாக நீங்கள் வெளிநாடு போகிறதுக்கான முயற்சி எடுத்தீங்கன்னா கட்டாயமாக உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும். இருக்கிற இடத்த விட்டு மாறலாமான்னா கட்டாயமாக வேலையோ அல்லது அதை சார்ந்த விஷயங்களோ நீங்கள் இருக்கிற இடத்த விட்டு இன்னொரு இடத்துல போய் அமர்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். மேலும் நம்மளுடைய மீன ராசி என்பர்களில் யார் யாரெல்லாம் சின்ன திரை, பெரிய திரை, அதே போல் யூடியூப் சேனல், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் சமூக வலைதளங்கள் மூலமாக தன்னை உருவாக்க வேண்டும், தன்னை பிரபலப்படுத்த வேண்டும் என்பதற்காக முயற்சி எடுத்துக்கிறீங்களோ, உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் இப்போ கிரக ரீதியாக நடக்கும் என்பது உண்மை. அதே போல் மதிப்பு, மரியாதை, அங்கீகாரம் எல்லாம் நம்மளுடைய மீனராசி பெண்களுக்கு இந்த கரெக்டாக இந்த மாதத்தில் அப்படியே சூரியன் ஜம்ப் பண்ணி அப்படியே உட்காந்தனே ஆட்டோமேட்டிக்காக ரிசல்ட் கிடச்சிடும். புரியுதா உங்களுக்கு? வைகாசி மாதத்தில் அப்படியே சூரியன் ரிஷபத்துக்குள்ளே அப்படியே உள்ளே வந்தனே ஆட்டோமேட்டிக்காக
உங்களுக்கான அங்கீகாரம் ஏன்னா சுக்கிரன் வீட்டு தானே வர்றாரு அவர் சூரியன். மரியாதை மதிப்பு அங்கீகாரத்தில் ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துருவார். நீங்கள் யாரையும் தேடி போய் இங்கே ஒரு நான் யார் தெரியுமா சொல்ல தேவையில்ல, நீங்கள் யாருன்னு அவங்க சொல்லுவாங்க. உங்களுடைய லைஃப்பில் அந்தளவுக்கு ஒரு எனர்ஜி பவர் கிடைக்கும்னு சொல்லலாம். அப்புறம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் ஒரு 40-50 வயதுக்கு மேலே, 60 வயதுக்கு மேலே, 70 வயதுக்கு மேலே கொஞ்சம் ஹெல்த்தில் ஏதாவது ஒரு சின்ன அழுத்தம் வந்துக்கிட்டே இருக்குது. ஒரு சின்ன பிரச்சனை பெரிய பிரச்சனையாச்சு, கவனிக்காம விட்டேன். ஸோ அப்படிங்கிற எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, அதற்கான சரியான தீர்வு கிடைக்கும். சரியான மருத்துவரை பார்ப்பீங்க, சரியான மருந்து எடுத்துக்கிருவீங்க. அதிலிருந்து ஒரு நல்ல முன்னேற்றமான நிலையை, நல்ல ஒரு சிறப்பான தன்மைகளை நீங்கள் உணர்வதற்கான வாய்ப்புகள் உள்ளது என்பது உண்மை. ஸோ அதேபோல் நம்மளுடைய மீன ராசி பெண்களுக்கு நீண்ட நாள் ஆசைன்னு இருக்கும். அது பொருளாதாரம் சார்ந்த விஷயமோ, நகை சார்ந்த விஷயமோ, இல்லை கணவன் மனைவி ஒற்றுமை சார்ந்த விஷயமோ, குடும்ப மகிழ்ச்சி சார்ந்த விஷயமோ, இல்லை தன்னுடைய மகிழ்ச்சி சார்ந்த விஷயமோ, எனி ஒன் ஆப்ஷன் அப்படிம்பாங்கள, அந்த நீண்ட நாள் கனவு, நீண்ட நாள் ஆசை நிறைவேற்றக்கூடிய ஒரு அற்புதமான தருணம். லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றம் உண்டு. ஓகேவா? ஸோ அதே போல் அரசாங்கம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் இன்வால்மெண்ட் காட்டினீங்கன்னா அதிகமான லாபம் கிடைக்கும். அது அரசாங்கம் இருக்கவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இன்க்ரிமெண்ட்டு, ப்ரமோஷன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதே போல் இந்த டெண்டர் எடுத்து பண்ணுறவங்க, அரசாங்கத்துடன் ஏதாச்சும் ஒரு சின்ன கம்யூனிகேஷனில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, அப்படிப்பட்ட நபர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம், மிகப்பெரிய ஒரு அந்தஸ்து கிடைக்கக்கூடிய சாத்தியம் அதிகமாக இருக்குது. ஓகேவா? ஸோ இவ்வளோ அற்புதங்கள் இருக்கும்போது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஏதாவது ஒரு புதிய முயற்சி எடுக்கிங்கன்னா உங்களை நம்பி மட்டும் எடுங்க. அதுவும் நிதானமாக எடுங்க, அவசரப்படக்கூடாது. ஏன்னா பதறும் காரியம் சிதறும் அப்படிம்பாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸோ அதே மாதிரி தான், அப்படி அப்சர்வ் பண்ணி அப்படி சரி என்ன தவறு என்ன அப்படின்னு யோசித்து நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா உங்களை வெல்ல யாரும் கிடையாது. வெற்றி என்பது உங்கள் அருகில் இருக்குது. மீன ராசி வைகாசி மாதத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் சிறப்பான முன்னேற்றத்தையும் சந்திக்கக்கூடிய ராசியில் முதன்மையாக இருக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது என்பது நிதர்சனமான உண்மை. இவ்வளவு நேரம் மிக பொறுமையாக நிதானமாக கோச்சார கிரகங்கள் வைகாசி மாதத்தில் கொடுக்கின்ற நன்மைகளை பார்த்துருக்கீங்க. இப்போ உங்களுடைய ராசியில் நீங்கள் என்னென்ன விஷயங்களில் சிறப்படைய போகிறீங்க, என்னென்ன விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்குங்கிறத பொதுவாக மாத பலன்கள் விஷயங்களில் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஓகேவா? இது பொதுவாகவே பொது பலன் தான். நான் திரும்ப சொல்கிறதுக்கு என்னென்னா, சார் எனக்கு அது நடக்கலை, சார் எனக்கு இது நடக்கலை, எனக்கு அப்படி இருக்கும், நான் இப்படி எல்லாம் நடக்கும். அதுக்கு உங்கள் சுயஜாதகம் ஃபஸ்ட்டு வேணும். ஓகேவா? ஸோ அப்போ பொது பலன் அப்படிங்கிறது, ஒரு மனிதன் பசியில் இருப்பார். ஒரு பெண்ணாக இருக்கட்டும், ஆணாக இருக்கட்டும், ரொம்ப பசி, சாப்பாடு சாப்பிடாம மிகப்பெரிய பசியில் இருக்கவங்களுக்கு அந்த ஊரில் ஹோட்டலே இல்லைன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் ஆனதுவே ஹைவேல போய்க்கிறீங்க, ஹோட்டலே இல்லை. ஏதாவது ஒரு ஹோட்டல் வந்துடாதான் பார்த்துட்டே இருக்கும்போது அப்படியே ஒரு டீ கடை வரும். ஆஹா, டீ கடை வந்துச்சு, ஒரு காப்பியை குடிப்போம், ஒரு டீயை குடிப்போம், ஒரு பண்ணை வாங்கி சாப்பிடுவோம், பிஸ்கட் சாப்பிடுவோன்னு ஒரு சற்று தன்னுடைய ஹெல்த்துக்காக, வயிறு பசிக்காக அப்படி லைட்டாக சாப்பிட்டுட்டு உற்சாகமாக செல்லக்கூடிய சூழ்நிலை வருது பார்த்திங்களா? அதே மாதிரி தான், எதுவுமே நடக்கலை, எதுவுமே கிடைக்கலைங்கிற ஒரு நிலையில் இருக்கும்பொழுது அந்த கிரகங்கள், கோச்சார கிரகங்கள் என்ன பண்ணுன்னா, கவலைப்படாத நான் இருக்கேன் அப்படின்னு என்ன பண்ணும், திசா புத்தி சப்போர்ட் பண்ணாட்டையும் இவங்க கொஞ்சம் அப்படி எனர்ஜி கொடுப்பாங்க. நடக்கவே முடியல, எந்திரிச்சு நடந்து போ, ஓடவே முடியல, இப்போ ஓடு அப்படின்னு ஒரு 20-30% உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய சதவீதம் உறுதியாக நடக்கும். இதை தாண்டி உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளை நீங்கள் துல்லியமாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டா, கடன் பிரச்சனையிலேருந்து வாழ்க்கையில் எல்லா விதமான பிரச்சனை, திருமண வாழ்க்கையிலேருந்து எல்லா விதமான பிரச்சனைக்கும் ஒவ்வொரு விதமான நபர்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விதமான கேள்விகள் இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளை நீங்கள் துல்லியமாக தெரிஞ்சுக்கணுன்னு விரும்புகிறீங்க அப்படின்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம் தெளிவாக எடுத்து அனுப்புங்க.
உங்களுடைய கேள்விகள் அனைத்துக்கும் கடந்த காலம் எதிர்காலம் இரண்டுக்கும் மிக துல்லியமாக உங்களுடைய சுய ஜாதகத்தை செக் பண்ணிட்டு நான் சொல்ல ரெடியாக இருக்கேன். ஜாதகமே இல்லைங்க, என் பேர் மட்டும்தான் தெரியும், என்னோடய வயது குறிப்பிட்ட வயது தெரியும், ஸோ ஏன் எதிர்காலத்தை கணிக்க முடியுமா அப்படின்னு எதிர்பார்க்குற நேர்களாக நீங்கள் இருக்கீங்கன்னாலும் உறுதியாக பிரசனம் என்ற மிக துல்லியமான கருவி மூலமாக உங்களுடைய எதிர்காலத்தை கணிக்க முடியும். விருப்பப்படுற நபர்கள் தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா வளமும் பெற்று எப்பொழுதும் நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ உங்களுக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம்.